Welcome to Knowledge and Info YouTube channel. In this video, we will talk about ITR 1 Form 16 வச்சு எப்படி நம்ம கம்பேர் பண்றது. Actually ITR 1 step by step எப்படி ஃபைல் பண்றது இந்த full tutorial வந்து என்னோட YouTube சேனல்ல ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். யார் தேவையோ அதை பாருங்க. இந்த வீடியோல நம்ம Form 16 பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஃபைல் பண்ண ITR உங்களுக்கு எப்படி அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்கன்ற ஒரு டீடைல் வந்து கொடுக்கலாம்னு நான் தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு request பண்றேன் என்னோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட் கொடுக்குறீங்க, அதே மாதிரி டெலிகிராம் சேனல்லையும் கால் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க. பட் என்னால் பிக் பண்ண முடியல, அதே மாதிரி ஆன்சர் பண்றதுக்கும் கொஞ்சம் டிலே ஆயிடுது. நிறைய பேர் அதுக்கு கமெண்டாகவே என்கிட்ட சொல்றீங்க, உங்களுக்கு ரிப்ளை உடனே பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி இந்த வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கொரீஸ் என்னவா இருந்தாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரும் இந்த இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் இல்லை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி தரும். இன்னொரு ரெக்வஸ்ட்டு, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணாதீங்க, பிக் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான். ப்ளஸ் இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு கொரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸில் சால்வ் பண்ணி தருவோம். 100% ட்ரை பண்ணுவோம். ப்ளஸ் நீங்கள் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களே நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நார்மலாக ஃபார்ம் 16ல் என்ன இருக்கும், அதை வச்சு நம்ம எப்படி ITR 1 ஃபைல் பண்ணுவோம்ன்றதை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16 இப்படி இருக்கும். இதில் ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு போட்டிருக்கோம் 22-23, அதே மாதிரி அசஸ்மெண்ட் இயர் 23-24. சில பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் கூட இருக்கும். ஃபினான்ஷியல் இயர் என்ன, அசஸ்மெண்ட் இயர். ஃபினான்ஷியல் இயர்ன்றது நம்ம எந்த இயர் நம்ம ஃபைல் பண்ண போகிறோமோ அந்த இன்கம் டேக்ஸ்கோட பீரியட் ஏப்ரல் 2022லேருந்து 31 மார்ச் 2023. எந்த இயர் நம்ம ஃபைல் பண்ணுறோமோ அது வந்து அசஸ்மெண்ட் இயர் 23-24. ஸோ நம்ம முடிந்த இயருக்கு தான் நெக்ஸ்ட் இயரில் தான் ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த இயருக்கான ஃபினான்ஷியல் இயர் தான் நம்மளுக்கு அசஸ்மெண்ட் இயராக இருக்கும். ஸோ 23-24 தான் நம்ம இப்போ ஃபைல் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சேலரி வந்து Q1, Q2, Q3, Q4க்கு மொத்தமாக 10,30,194 பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிடிஎஸ்ன்னு உங்களுக்கு டேட் பண்ணிக்கிறது 98,531. நார்மலாக இது வந்து அவரோட ஃபார்ம் 16ஓட பார்ட் ஏல உங்களுக்கு எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்கான்ற டீட்டெயில் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16ஓட சேலரியோட ஃபுல் பிரேக்கப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த 10,30,194 வந்து நம்மளுக்கு டோட்டலாக அவருக்கு சேலரியாக பிடிச்சிருக்காங்க. ஸோ நார்மலாக இது வந்து கிளாஸ் செக்ஷன் 17(1) தான் பிடிச்ச சேலரியை உங்களுக்கு போடுவாங்க. ஸோ 10,30,194 அவரோட சேலரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000 வந்து வந்துடும். யார் எவ்வளோ சேலரி இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்றது 50,000 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அது 2,500. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா 52,500 போக 9,77,694 அவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 80Cயில் 66,492 கிளைம் பண்ணியிருக்காரு எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்து. ஸோ 66,000 வந்து 80C செக்ஷனில் பிடிச்சிருக்காங்க. அது பிடிச்சது போக பேலன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 9,11,000 அவரோட டாக்ஸபிள் இன்கமாக நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான டேக்ஸ்ன்னு அவர் பிடிச்சிருக்கிறது எம்ப்ளாயர் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா 94,740 ப்ளஸ் எஜுகேஷன் செஸ் 3,790. டோட்டலாக 98,530 வந்து பிடிச்சிருக்காங்க. 98,531. ஸோ கரெக்டாக இந்த டிடிஎஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. நார்மலாக இந்த ஃபார்ம் 16ல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட சேலரி எவ்வளோ, அந்த சேலரிக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எதுவும் எனி அதர் கன்வீனியன்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போடுவாங்க. எங்கே போடுவாங்கன்னா கன்வீனியன்ஸு இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நில்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் அலவன்சஸ் டு எக்ஸ்டெண்ட் எக்ஸாம் அண்டர் செக்ஷன் 10. அண்டர் செக்ஷன் 10ல் உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் கன்செக்ஷன், டெத் அண்ட் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் கியூமுலேட்டிவ் வேல்யூ ஆஃப் பென்ஷன். ஸோ இது மாதிரி எது டிடக்ஷன் இங்கே ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ஹெச்ஆர்ஏ அவங்க கிளைம் பண்ணவே இல்லை. ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் வரும். ஸோ இது மாதிரி எக்ஸம்ஷன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸம்ஷன் போக பேலன்ஸ் கிராஸ் சேலரி இங்கே வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 ப்ளஸ். ஸோ 52,500 போக
9,77,694 வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட டிடக்ஷன் என்னென்ன டிடக்ஷன் அவர் எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்துருக்காரோ அதுதான் பிடிப்பாங்க. நார்மலாக அதர் டிடக்ஷன் கொடுக்கலன்னா எம்ப்ளாயர் வந்து பிடிக்க மாட்டாங்க. எம்ப்ளாயர் வந்து இந்த என்ன கிராஸ் இன்கம் வருதோ அதுலேருந்து அந்த டிடக்ஷன் போக பேலன்ஸுக்கு அகைன்ஸ்டாக டிடிஎஸ் கால்குலேட் பண்ணி டிடிஎஸ் வந்து அவரோட சேலரியிலேருந்து பிடிச்சிரும். ஸோ இது மாதிரி பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் அவர் எப்படி ரிட்டர்ன் நம்ம ITR 1 போயிட்டு ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஃபைல் பண்ணும்போது இந்த ஃபார்ம் 16 பார்ட் பி வந்து நம்ம கையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக ஃபைல் பண்ண முடியும். இப்போ இந்த பார்ட் பியை வச்சு எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றது நான் உங்களுக்கு ரிட்டர்னாக உங்களுக்கு காட்டுறேன். இவர் எப்படி ஃபைல் பண்ணியிருக்காரு இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா அவர் ஃபைல் பண்ண ஃபார்ம் ஆல்ரெடி இவர் ஃபைல் பண்ணிட்டாரு. அவரோட ஃபைல் பண்ண ஃபார்ம் உங்களுக்கு நான் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். இது வந்து ITR 1க்கான வீடியோ வச்சு பேஸ் பண்ணி இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இவர் வந்து ITR 1 தான் ஃபைல் பண்ணியிருக்காரு. இவரோட ரிட்டர்ன் வந்து ஃபார்ம் ITR 1 தான் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ நார்மலாக அவர் ITR 1 ஓப்பன் பண்ணோன்னா அவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா சேலரின்ற ஹெட்டில் இந்த 10,34,194 அவர் இங்கே காட்டினா 10,34,194 வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செக்ஷனில் காட்டிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அவர் வந்து எந்த ஒரு எக்ஸம்ஷனும் டிடெக்ட் பண்ணாதனால எக்ஸம்ஷன் எல்லாமே நில்லு தான். ஸோ அவரோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 52,500 இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்சிட்டு போக 9,70,077,694 இந்த ஃபார்ம் 16 காட்டுற மாதிரி இங்கே 9,70,694 அவர் காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குது. ஏன்னா எம்ப்ளாயர்கிட்ட அந்த டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டீட்டெயில் கொடுக்கலன்னா ITR 1 இந்த ஃபார்ம் 16 இருக்கபடியே தான் ஃபைல் பண்ணுன்ற ரூல் எதுவுமே கிடையாது. அவருக்கு அடிஷ்னலாக இன்கம் இருந்திருக்கலாம், இன்கம் அதர் சோர்சஸ், இல்லை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லை அதர் டிடக்ஷன் இருந்திருக்கலாம். எல்லாமே வந்து அவர் ITR 1 ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக ஷோ பண்ணி ஃபைல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வந்திருக்கு. அவர் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ 30,000 அவரோட கிராஸ் இன்கம்னு காட்டியிருக்காரு. அதுக்கு 30% வந்து டிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர்மெண்ட்ல எடுத்துப்பாங்க. ஸோ 9,000 போக பேலன்ஸ் 27,000 அவரோட இன்கமாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோனில் போகுது, இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்காரு அவரோட பாரோட் கேபிட்டல். ஸோ ஹவுசிங் லோன் எடுத்திருக்காரு. ஸோ அதோட மேக்ஸிமம் லோன் லிமிட் வந்து 2 lakh. மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த செக்ஷனில் 2 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 lakh இவர் கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 27,000லேருந்து இந்த 2 lakh எக்ஸம்ஷன் போக பேலன்ஸ் 1,79,000. ஏன்னா ஆல்ரெடி 27,000 அவரோட இன்கமாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து இந்த டிடக்ஷன் 2 lakh கிடைச்சோன்னா பேலன்ஸ் 179 வந்து அவருக்கு எக்ஸம்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ 1,79,000 மைனஸ் இங்கே காட்டுது. இந்த 9,77,000லேருந்து இந்த 1,79,000 வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆல்ரெடி அவருக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வந்து வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து உங்களோட ITR 1 வந்துடும். லாஸ்ட் இயர் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ரீஃபண்டுக்கு அகைன்ஸ்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரீஃபண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில். ஸோ இந்த 1370 வந்திருக்கு. ஸோ டோட்டல் இன்கம் இவருக்கு ஆஃப்டர் டிடக்ஷன் வந்து 8,64,000 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவரோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்காரு. 80Cயில் 1.5 லட்சம் கிளைம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 80Dயில் அவர் 85,600 கிளைம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் 75,000 வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதாவது செல்ஃபுக்கு 25,000 அவரோட ஃபேமிலிக்கு 50,000. ஸோ டோட்டலாக 75,000 அவர் அதில் எக்ஸம்ஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சம் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 80DDBயில் அவர் 40,000 வந்து டிடக்ஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அவர் ரெண்ட் எதுவும் கிளைம் பண்ணல HRA. ஸோ அதனால் ரெண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு 96,000. ஆனால் நார்மலாக வந்து 80Gயில் உங்களுக்கு மேக்ஸிமம் 60,000 தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த 60,000 தான் இங்கே கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் டிடக்ஷன் வந்து அவர் 3,25,000 டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்காரு. அவரோட 8 lakh சம்திங் சேலரியிலேருந்து இந்த 3,25,000 டிடக்ஷன் போக அவருக்கு 4,75,060 தான் அவரோட நெட் டேக்ஸபிள் இன்கமாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் அவரோட ஃபார்ம் 16 வச்சு அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ நார்மலாக வந்து உங்களோட ஃபார்ம் 16 வச்சு நீங்கள் இப்படி தான் ஃபைல் பண்ணணும். என்னென்ன ஹெட்டில் அவங்க உங்களோட எம்ப்ளாயர் பிடிச்சிருக்காங்களோ அந்த ஹெட்டை அப்படியே நீங்கள் உங்களோட ITR 1 கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் அதர் இன்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இன்கம்மையும் நீங்கள் டிக்ளேர் பண்ணி உங்களோட அதர் டிடக்ஷனையும் நீங்கள் டிக்ளேர் பண்ணி உங்களோட ITR 1 நீங்கள் கரெக்டாக ஃபைல் பண்ணலாம். இந்த ITR 1 எப்படி லைவாக ஃபைல் பண்ணுற இந்த டீட்டெயில் வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.